for the electrochemical extraction of aluminium. Electrochemical extraction of aluminium. In the question, explain the electrochemical extraction of aluminium. Plain கேட்கலாம் or இன்னொடைய name இன்னொரு name என்ன சொன்னோம்? Hall Herold process. Hall Herold process. இப்படியும் கேட்கலாம். Electrochemical extraction of aluminium இன்னொரு பேர் என்னது? Hall Herold process. இந்த question ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் क्वेश्चन. இந்த क्वेश्चन எத்தனை மார்க்? 5 மார்க். இப்போ இதுல எலக்ட்ரோகெமிக்கல் அப்படினு சொல்லிட்டோம் அப்படினாலே கண்டிப்பா அதுல ரெண்டு விஷயம் இருக்கும், மூணு விஷயம் இருக்கும். ஒன்னு என்ன அப்படினா எலக்ட்ரோட். எலக்ட்ரோட்ல ரெண்டு டைப் இருக்கு, ஆனோட், கேத்தோட். இது ரெண்டும் கண்டிப்பா வந்து இது கண்டிப்பா மார்க் அலாட் பண்ணுவாங்க. ஆனோட், கேத்தோட், மூணாவது எலக்ட்ரோட். இந்த மூணும் கரெக்டா எழுதணும். இந்த மூணும் ஒரு மார்க்கோ அல்லது அரை மார்க்கோ, ஒவ்வொரு அரை மார்க்கோ அல்லது ஒரு மார்க்கோ அலாட் பண்ணிடுவாங்க. சரியா? இப்போ முதல்ல ஹால்ட் ஹெரால்ட் ப்ராசஸ் கண்டிப்பா என்ன இருக்கும்? ஆனோட்னு ஒண்ணு இருக்கும், கேத்தோட்னு ஒண்ணு இருக்கும், இன்னொன்னு எலக்ட்ரோலைட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சரியா? சோ அந்த மூணையும் முதல்ல நம்ம எழுதிக்கணும். இப்போ இந்த மெத்தட்ல கேத்தோட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேத்தோட் எழுதிப்போம். கேத்தோட் அப்படிங்கிறது அயன் டேங்க். இரும்புல செஞ்ச ஒரு பெரிய டேங்க் தான் என்ன வச்சிருக்காங்க? கேத்தோட வச்சிருக்காங்க. இந்த இரும்பு டேங்க் அப்படியே யூஸ் பண்ண மாட்டாங்க, அதுல கார்பனா ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அந்த கோட்டிங் என்ன சொல்லுவாங்க? லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. லைன் நாம பெயிண்ட் அடிக்கிறோம்ல, அந்த மாதிரி கார்பனோட கோட்டிங் கொடுத்திருப்பாங்க. அப்ப கேத்தோட் என்ன அப்படின்னா இஸ் எ அயன் டேங்க் lined with carbon. Iron tank lined with carbon. யார் எழுதாத கவனி, அடுத்தது கவனியா போங்க எடுக்கலாம். Iron tank lined with carbon is called as the cathode. ஓகேவா? இரண்டாவது கேத்தோடுனாக்க அடுத்து என்ன எழுதணும்? anode. anode என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கார்பன் பிளாக். பிளாக் அப்படினாக்க கெட்டி கெட்டியா இருக்குது, பால்ஸ் மாதிரி அல்லது ஸ்கொயர் பீட்ஸ் மாதிரி இருக்குது. இந்த கார்பன் பிளாக்ஸ் என்ன பண்றாங்க? ஆனோடா எடுத்துக்கிறாங்க. சோ இப்போ இதுல ஆனோட் வந்து கார்பன் பிளாக்ஸ் immersed in, இது எதுல கிடக்கும் அப்படின்னாக்கா எலக்ட்ரோலைட்ல கிடக்கும். immersed in electrolyte. ஜெனரலா எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னாக்கா ஒரு லிக்விட் ஸ்டேட்ல தான் இருக்கும். பேட்டரியில பாத்தீங்கன்னாக்கா ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். இன்னும் அட்வான்ஸ்ட் பேட்டரியில சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். பெரும்பாலும் எலக்ட்ராலிசிஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோலைட் என்ன ஸ்டேட்ல இருக்கும்னாக்கா லிக்விட் ஸ்டேட்ல தான் இருக்கும். சோ அது உள்ளார இந்த கார்பன் பிளாக்ஸ மூழ்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அதான் immersed in electrolyte அப்படின்னு எழுதிருக்கோம். இப்ப அடுத்தது எலக்ட்ரோலைட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். அடுத்தது எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா அலுமினா பவுடர், நல்ல பவுடர்டு அலுமினா. அந்த பவுடர்டு அலுமினா என்ன எடுத்துக்கணும்? எலக்ட்ரோலைட்டா எடுத்துக்கணும். அலுமினியம் ஆக்சைடு எழுதிக்கோங்க. அலுமினியம் obtained from the ore plus இது கூட molten cryolite. molten cryolite. cryolite அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். molten அப்படின்னாக்கா அது மெல்ட் பண்ணி லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஹை டெம்பரேச்சர்ல மெல்ட் ஆகி எப்படி இருக்கு? லிக்விட் ஸ்டேட்ல இருக்குது. molten cryolite plus 20% calcium chloride.
இந்த மூணும் சேர்ந்த மிக்சர் தான் என்ன சொல்லுவாங்க, எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்றோம். இதுல இந்த கால்சியம் குளோரைடுடைய ரோல் என்ன அப்படின்னாக்கா, டு டிக்ரீஸ் தி மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மிக்சர். இந்த மூணு கலந்த மிக்சர் இருக்குல்ல, இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர்ல மெல்ட் ஆக வைக்கிறது தான் யாரோட வேலை, கால்சியம் குளோரைடுடைய வேலை. 1 மார்க்ல இருக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோ. தி ரோல் ஆஃப் calcium chloride is to decrease the melting point of the mixture, melting point of the mixture. So இதான் இதுல introduction. இதுல இந்த ரியாக்ஷன் கொடுத்திருப்பாங்க, இந்த ரியாக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். சரியா? ரியாக்ஷன் உங்களுக்கு புக்ல ஒரு மாதிரி கொடுத்திருக்காங்க, அதை நான் எழுதுறேன். பட் நீங்க அதை வச்சு நீங்க அந்த ஃபைனல் ரியாக்ஷன் எழுதினீங்கன்னா கரெக்டான ஆன்சரை கொண்டு வர முடியாது. ஸோ நான் அதையும் எழுதுறேன், ரெண்டுமே எழுதிப்போம். ஓ, கேத்தோட ஆனோட எலக்ட்ரோலைட் மூணு எழுதிட்டோமா? இப்போ ஃபர்ஸ்ட் கேத்தோட அப்படின்னா என்னன்னு எப்பவுமே தெரிஞ்சுக்கோ. கேத்தோட அப்படின்னு சொல்லிட்டாலே அதுல ரிடக்ஷன் தான் நடக்கும். ஆனோட் அப்படின்னு சொன்னா அதுல ஆக்சிடேஷன் நடக்கும். ரிடக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஆக்சிடேஷன் அப்படின்னாக்கா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா? எலக்ட்ராலிசிஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆர்கானிக் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா அங்க என்ன சொல்லலாம், ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணாக்கா ரிடக்ஷன், ஆக்சிஜன் ஆட் ஆனா ஆக்சிடேஷன். இதுலயே நம்ம இங்க என்ன பார்த்தோம், ரிடக்ஷனுக்கு ஆக்சிஜனை ரிமூவ் பண்றது ரிடக்ஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த இடத்துல எலக்ட்ராலிசிஸ்ல நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, ஆக்சிடேஷன் ரிடக்ஷனுக்கு நிறைய டிஃபரன்ஷியேஷன்ஸ் இருக்கு. அதுல இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றது எலக்ட்ரானிக் மெத்தட். அது எலக்ட்ரான் லாஸ் ஆச்சுனாக்கா ஆக்சிடேஷன், எலக்ட்ரான் கெயின் ஆச்சுனாக்கா ரிடக்ஷன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அட் ஆனோட எழுதுறேன்னு வச்சுப்போம். ரியாக்ஷன் அட் ஆனோட். ஆனோட்ல என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னாக்கா ஆக்சிடேஷன் நடக்கும். ஆனோட்ல நடக்கும் ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் எங்க நடக்கும், எங்க இருந்து எலக்ட்ரான் வெளில போகுதோ அங்கதான் ஆக்சிடேஷன் நடக்கும் இல்லையா? அப்ப இதுல இந்த ஆனோட்ல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்துட்டு எலக்ட்ரானை லாஸ் பண்ணும். அதனால ஆக்சிடேஷன் எங்க நடக்கும்னாக்கா ஆக்சிஜன்ல தான் நடக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் O2 மைனஸ். இந்த O2 மைனஸ் எலக்ட்ரானை கொடுத்துச்சுன்னா என்னவா மாறும், ஆக்சிஜனா மாறுமா? O2 மைனஸ் எலக்ட்ரானை கொடுத்தா என்னவா மாறுது, ஆக்சிஜனா மாறுது. ஆக்சிஜன் இந்த மாதிரி தனியா அட்டாமிக் ஆக்சிஜனா இருக்க முடியுமா? இருக்காது. கவனி, அப்புறமா எழுதலாம். ஆக்சிஜன் அட்டாமிக் ஆக்சிஜனா இருக்காது. எப்பவுமே எப்படி இருக்கும், ஒரு மாலிகுலா தான் இருக்கும், O2 தான் இருக்கும். அப்ப இத O2 அப்படின்னு எழுதிக்கோ. அப்ப இங்க ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. அப்ப இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும், 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப 2 ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜன்ல 2 மைனஸ்னா என்ன அர்த்தம், 2 எலக்ட்ரான் இருக்கிறதா அர்த்தம். அப்ப 2 ஆக்சிஜன்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், 4 எலக்ட்ரான் இருக்கும். அப்ப இந்த 2 O2 மைனஸ் 4 எலக்ட்ரான் கொடுத்து என்னவா மாறிடும், ஆக்சிஜன் கேஸ் O2 மாறிடும். அப்ப இங்க 4 எலக்ட்ரான் வெளியில வரும். ஓகேவா? இந்த ரியாக்ஷன் எங்க நடக்குது, ஆனோட்ல நடக்குது. இதே மாதிரி கேத்தோட்ல என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு பாருங்க. ரியாக்ஷன் அட் கேத்தோட். கேத்தோட் ரியாக்ஷன்னா நம்ம என்ன மெட்டல் எடுத்துக்கிறோம், அலுமினியம் தானே எடுத்துக்கிறோம். அலுமினியம் வந்து இதுல அயானிக் ஸ்டேட்ல இருக்கும். இப்ப அலுமினியம் 3+ இருக்கும். அப்ப இது ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னாக்கா, ரெடியூஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், இது 3+ இருந்து 0 ஸ்டேட்டுக்கு வரணும். அப்ப இது எத்தனை எலக்ட்ரானை வாங்குச்சுனாக்கா அலுமினியம் 0வா மாறும். எத்தனை எலக்ட்ரான், 3 எலக்ட்ரான். அப்ப இங்க எத்தனை எலக்ட்ரான் எடுத்துக்குது, 3 எலக்ட்ரான் எடுத்துக்குது. அப்ப 3 எலக்ட்ரான் எடுத்துச்சுன்னா இது என்னவா மாறிடும், அலுமினியம் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். இது ஹை டெம்பரேச்சர்ல இருக்கிறதால கிடைக்கும், நமக்கு என்ன ஸ்டேட்ல கிடைக்கும், லிக்விட் ஸ்டேட்ல தான் கிடைக்கும். சரியா? இந்த ரியாக்ஷன் வந்து கேத்தோட்ல நடக்குது. இப்போ முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டுமே ஒரே ரியாக்ஷன்ல தான் நடக்குது. அப்போ இங்க எத்தனை எலக்ட்ரான் லாஸ் ஆச்சோ அதே எலக்ட்ரான் தான் என்ன ஆயிருக்கணும், கெயின் ஆயிருக்கணும். நம்ம ஏற்கனவே ரெடாக்ஸ் ரியாக்ஷன் பேலன்ஸ் பண்றது பார்த்திருக்கோம்ல. அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரெண்டுலயுமே எப்படி இருக்கணும், ஈக்குவலா தான் இருக்கணும். ஆனா இங்க பாருங்க 4 எலக்ட்ரான் ரிலீஸ் ஆயிருக்கு, அங்க எத்தனை அக்செப்ட் ஆயிருக்கு, 3 தான் அக்செப்ட் ஆயிருக்கு. அப்ப இது என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோமா. அப்ப இதை எதால மல்டிப்ளை பண்ணணும், 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதை தான் மல்டிப்ளை பண்ணிக்கணும், 4ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு ரியாக்ஷன் எழுதுங்க, மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க.
இத 3ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 3 into 2 எவ்வளவு வரும்? 6 O2 minus gives 3 O2 plus 4 electron அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரியாக்ஷன் எடுத்துக்கோ. இங்க என்ன இருக்கு? 4ஆல மல்டிப்ளை பண்றோம். 4 Al 3 plus 12 electron gives 4 aluminum. இப்படி கிடைக்குமா? எங்கப்பா? 4 electrons. எங்கப்பா? ஓகே. 12 electron. 4 into இங்க எத்தனை எலக்ட்ரான் வருது? 6. இந்த ஈக்குவேஷன் தான 3 into 4 12 வரணும் இல்லையா? இத மல்டிப்ளை பண்ணா இது 12 எலக்ட்ரான். ஓகே. இப்போ இங்க நமக்கு என்ன கிடைக்கும்? 4 அலுமினியம் கிடைக்கும். சரியா? இது ஈக்குவேஷன் 1 அப்படினு வெச்சுப்போம். இது ஈக்குவேஷன் 2 அப்படினு வெச்சுப்போம். ஓகேவா? சரி. இப்போ உங்க புக்ல என்ன ரியாக்ஷன் கொடுத்திருப்பாங்க அப்படினா இது அப்படியே ரெண்டால டிவைட் பண்ண ஈக்குவேஷன் கொடுத்திருப்பாங்க. 2Al3 plus 6 electron gives 2 aluminum அப்படினு கொடுத்திருப்பாங்க. இந்த ரியாக்ஷன் வந்து பேலன்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் அவங்க கொடுத்திருப்பாங்க. பட் அதை வச்சு பேலன்ஸ் பண்ண நமக்கு பேலன்ஸ் ஆகாது. புக்ல இருக்கக்கூடிய ரியாக்ஷன் நான் எழுதிடுறேன். 2Al3 plus 6 electron gives 2 aluminum அப்படின்னு புக்ல கொடுத்திருக்காங்க. அப்படியே இது ரெண்டால டிவைட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. சரியா? அந்த இந்த பாக்ஸ்ல இருக்கிறது புக்ல இருக்கிற ஈக்குவேஷன். இப்போ அடுத்ததா இதுல கார்பன் இருக்குல்ல அந்த டேங்க்ல. இந்த கார்பன் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் மோனாக்சைடாவும் லிபரேட் ஆகலாம் அல்லது கார்பன் டை ஆக்சைடாவும் லிபரேட் ஆகலாம். இப்போ கார்பன் கூட ஒரே ஒரு ஆக்சிஜன் சேர்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும். அதே கார்பன் கூட 2O2 மைனஸ் ஆட் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். சரியா? சோ இந்த மாதிரி இதுல 4 ரியாக்ஷன் இருக்கும். இப்போ இதுல ஃபைனல் ரியாக்ஷன் ஓவரால் ரியாக்ஷன் எழுதணும் அப்படினா என்ன பண்ணணும்னா ஓவரால் ரியாக்ஷன் இதுல எந்த ஈக்குவேஷன் 1 பிளஸ் ஈக்குவேஷன் 2 இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் ஆட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1 யும் 2 ஆட் பண்ண என்ன வரும் பாருங்க. இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணும் பொழுது ஒரு ஈக்குவேஷனோட லெஃப்ட் சைடுலயும் இன்னொரு ஈக்குவேஷனோட ரைட் சைடுலயும் ஏதாவது சேமா இருந்தா என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இதுல பாருங்க இதுல 4Al3+ இருக்கு, இங்க எதுவும் இல்ல, அதை விட்டுறலாம். இங்க 12 எலக்ட்ரான் இருக்கு, இங்க என்ன இருக்கு? 12 எலக்ட்ரான் இருக்கா? இது ரெண்டு என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததா 6 இங்க என்ன இருக்கு? 4 அலுமினியம் 4Al3+ பிளஸ் இன்னொன்னு என்ன இருக்கு? 6O2 மைனஸ் gives 4 அலுமினியம் பிளஸ். இப்ப இதுல ஆக்சிஜன் இருக்கா? இந்த ஆக்சிஜன் இதுல என்ன ப்ராடக்ட் வெளில போகும்னு சொல்லிருக்காங்க? கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியில போகும் இல்லையா? அப்ப இந்த இடத்துல கண்டிப்பா என்ன வெளில போகணும்? கார்பன் டை ஆக்சைடு வெளில போகணும். அப்ப அது எந்த ஆக்சிஜன் எடுத்துக்கணும்? இங்க இருக்கிற ஆக்சிஜன் தான் எடுத்துக்கும். ஓகேவா? அப்ப எத்தனை ஆக்சிஜன் இங்க வெளில வந்திருக்கு? 3 ஆக்சிஜன் வெளில வந்திருக்கு. அப்ப எத்தனை கார்பன் டை ஆக்சைடு வரும்? 3 கார்பன் டை ஆக்சைடு வருமா? அப்ப இந்த சைடு எத்தனை கார்பன் கன்சியூம் ஆயிருக்கும்? 3. அப்ப இங்க 3C அப்படின்னு எழுதிக்கோங்க. இதுதான் உனக்கு ஃபைனலா புக்ல கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன். பட் புக்ல இருக்கிற ஈக்குவேஷனை வச்சு நீ பேலன்ஸ் பண்ணினா உனக்கு இந்த மாதிரி பேலன்ஸ் ஈக்குவேஷனே கிடைக்காது. சரியா? அதனால இந்த மாதிரி எழுதிக்கோ. இது வந்து புக்ல இருக்கிறது இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதை வச்சு போட்டா உனக்கு இந்த இடத்துல பேலன்ஸ் ஆகாம வரும். அதனால இந்த ஈக்குவேஷன் தான் எழுதிக்கோ. இதுதான் வந்துட்டு ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த கடைசியா ஒரு லைன் எழுதிக்கோ. During the electrolysis இதுல கார்பன் எதுல எடுத்திருக்கோம் பாருங்க. கார்பன் பிளாக் எதுல இருக்கு? ஆனோட கேத்தோட கார்பன் பிளாக் ஆனோட். அந்த ஆனோட்ல இருக்கிற கார்பன் பிளாக் ஃபுல்லா என்ன ஆகும் அப்படின்னாக்கா கார்பன் டை ஆக்சைடா மாறி வெளியில போயிட்டே இருக்கும். அப்போ கார்பனோட அளவு அங்க என்ன ஆயிட்டே இருக்கும்? குறைஞ்சிட்டே இருக்கும். அப்ப during the electrolysis the carbon anode is consumed and released as
carbon dioxide. The pure aluminum or the crude aluminum is deposited over the cathode. Crude aluminum எங்க deposit ஆயிடும்? cathodeல deposit ஆயிடும். ஓகேவா? இதுதான் hot heraldic process அப்படின்னு சொல்றோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 mark question. ஓகேவா? இப்போ நம்ம ரெக்கார்டிங் போட்டுக்கிறதால நான் எழுதுறதுல ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் தர போறோம் எழுதிக்கோங்க. இந்த ஹால் ஹெரால்டிக் process இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் நம்ம ரீகால் பண்ணுவோம். ஏற்கனவே 3 steps involved in metallurgical process னு பார்த்தோம்ல. What are the various steps involved in the metallurgical process? Concentration of the work முன்னாடியே பார்த்தோம். என்னென்ன டைப் பார்த்தோம்? hydraulic wash பார்த்தோம், heating பார்த்தோம், magnetic separation பார்த்தோம், அப்புறம் photovoltaic process பார்த்தோம். இதனாலும் கான்சென்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து ரெண்டாவது என்னது? extraction of the crude metal. extraction of the crude metal தான் இப்ப பார்த்துட்டு இருந்தது. இதுல கடைசியா என்ன மெத்தட் பார்த்தோம்? ஹால் ஹெரால்டிக் process பார்த்தோம். இது மாதிரி எல்லிங்கன் டயகிராம் யூஸ் பண்ணி பார்த்தோம் இல்லையா? ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு அத பார்த்தோம். ரோஸ்டிங், calcination, இது smelting, இதெல்லாம் என்ன பார்த்தோம்? எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் தி crude metal. இந்த ரெண்டு processலோட முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் process என்னது? refining of crude metal. லாஸ்ட் ஸ்டெப் என்னது? refining of crude metal. இப்போ refining அப்படினா என்னன்னு பார்க்கணும். refining of crude metal ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? refining அப்படினா என்னன்னு பார்க்கறோம். refining அப்படினா என்னன்னா crude அப்படினாலே என்ன அர்த்தம்? அதுல இம்பியூரிட்டி கலந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். பியூரிஃபை பண்ணனும் அப்படின்னு அர்த்தம். இல்லையா? நியூஸ் பேக்கரி சொல்லுவாங்கல crude oil அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? கச்சா எண்ணெய்னு சொன்னாங்க அர்த்தம் crude oil. crude oil என்ன அர்த்தம்? நம்ம வாங்கும்போது அது எல்லாமே கலந்த ஒரு கலப்படமா இருக்கும். அதுல இருந்து நமக்கு தேவையான பொருளை பிரிச்சு எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப crude metal அப்படினாலும் இந்த crude metalல 100% மெட்டல் இருக்காது. சில ஆக்சைடு சேர்ந்து இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது மெட்டல் ஆர் நான் மெட்டல் கலந்து இருக்கலாம். இதெல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய process பேர் என்ன சொல்லுவோம்? ரிஃபைனிங் அப்படினு சொல்றோம். ஓகேவா? அப்ப ரிஃபைனிங் அப்படிங்கிறது the process of removing some of the oxides, metals or non-metals present in the crude metal. இந்த crude metal இருக்கக்கூடிய ஆக்சைடு அல்லது மெட்டல், நான் மெட்டல் இது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணக்கூடிய இந்த processக்கு பேர் தான் என்னது? refining. crude metal to get 100% pure metal. இந்த process வந்து நமக்கு 100% pure metal கிடைக்கும். ஓகேவா? 100% சொல்றத விட ஒரு 99.9 அந்த மாதிரி தான் கிடைக்கும். pure 100%ல கிடைக்கிறது ரேர் தான். ஓகேவா? நீங்க எழுதும்போது தெரிஞ்சுக்கலாம் 100% எழுதிக்கோங்க. சோ இதான் வந்து ரிஃபைனிங் அப்படின்னு சொல்றோம். இந்த ரிஃபைனிங்ல நிறைய மெத்தட் இருக்கு. இதுதான் ரெண்டு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இருக்கு. அதுல வந்து ஒன்னு zone refining process. zone refining process வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பண்றேன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் ரொம்ப முக்கியமான क्वेश्चन. அதை இன்னைக்கு பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்டெப் இருக்கு. என்னன்னா அப்படின்னா டிஸ்டிலேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, லிக்விடேஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இது ரெண்டும் சின்ன சின்னது தான். அதுல முக்கியமானது வந்து என்னன்னாக்கா எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் தான். சோ இந்த ரிஃபைனிங்ல ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா டிஸ்டிலேஷன். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னது? டிஸ்டிலேஷன். இந்த மெத்தட்ல எந்தெந்த மாதிரியான மெட்டலை ரிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ இந்த மெத்தட்ல ரிஃபைன் பண்ணுவாங்க. இதுல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த மெட்டலை நல்லா ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணி அதோட வேப்பர் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டு
மறுபடியும் அதை கண்டென்ஸ் பண்ணுவாங்க. அப்படி கண்டென்ஸ் பண்ணும்போது நமக்கு பியூர் மெட்டல் கிடைக்கும். இப்போ ஒண்ணும் இல்லை, நம்ம லிக்விட பிரிச்சு எடுக்கிற மாதிரி தான். இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஆல்கஹால் இருக்கு இல்லையா, ஆல்கஹாலும் வாட்டரும் ஒன்னா கலந்துருச்சு. இப்போ எனக்கு வாட்டர் அதிக அளவு தேவையில்லை, எனக்கு ஆல்கஹால் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடா வேணும். ஆல்கஹால் எத்தனை டிகிரில பாயில் ஆகும் பாத்தீங்கன்னா 70 டிகிரில பாயில் ஆகும். வாட்டர் வந்து 100 டிகிரில தான் பாயில் ஆகும். சரியா? இப்ப நான் ரெண்டும் கலந்துருச்சு இல்ல, இந்த மிக்சரை நான் பாயில் பண்றேன். அப்ப பாயில் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் யாரு கேஸா மாதிரி வெளில வருவாங்க, அது 70 டிகிரியே பாயில் ஆகுறதுனால ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடும், எவாபரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப அந்த வேப்பர்ஸ் எல்லாம் வெளில வரும்ல, அந்த வேப்பர்ஸ் அப்படியே வெளில வரும்போது ஒரு டியூப் வழியா கொண்டு வந்து அந்த டியூபை தண்ணி உள்ளார வச்சிருப்பாங்க. அப்ப தண்ணி உள்ளார வச்சு, அதாவது அந்த டியூப் கிராஸ் பண்ணி வரும் பொழுது இந்த பாதி டியூப் தண்ணி உள்ள இருக்கும், மீதி டியூப் வெளியில இருக்கும். அப்போ அந்த கேஸஸ் அந்த தண்ணி வழியா உள்ளார வரும்போது என்ன ஆகும், கண்டென்ஸ் ஆயிடும். இதுல புரியுது இல்லையா, ஹை டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் வரும்போது கேஸ் கண்டென்ஸ் ஆகி என்ன மாறிடும், லிக்விடா மாறிடும். அந்த லிக்விட நம்ம தனியா கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ அது ஃபர்ஸ்ட் வரப்பட்ட வேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஆல்கஹால் வரும். அப்ப ஆல்கஹால் தனியா பிரிஞ்சு வந்துடும். ஆல்கஹால் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் இது கண்ட வேப்பரைஸ் ஆக ஆரம்பிக்கும், வாட்டர் வேப்பரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இதுல நிறைய இம்பியூரிட்டிஸ் கலந்து இருக்கும் பொழுது அந்த இம்பியூரிட்டிஸ் கலந்த மெட்டலை நல்லா ஹை டெம்பரேச்சர் ஹீட் பண்றாங்க. அப்படி ஹீட் பண்ணும்போது அது லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகுது. லிக்விட் ஸ்டேட்ல இன்னும் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், எவாபரேட் ஆகும், வேப்பரைஸ் ஆகும். அப்படி வேப்பரா மாறின மெட்டலை கண்டென்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், பியூர் மெட்டலா கிடைக்கும். அதுல இருக்கிற இம்பியூரிட்டிஸ் எல்லாம் அதை விட அதிகமான டெம்பரேச்சர்ல மெல்ட் ஆகுறதுனால அதெல்லாம் அடியிலே தங்கிடும். ரொம்ப லோ மெல்டிங்கா இருக்க பியூர் மெட்டல் மட்டும் என்ன ஆகும், வேப்பரைஸ் ஆகி வெளில வரும். அதை கண்டென்ஸ் பண்ணி நம்ம பியூர் மெட்டலா எடுத்துக்கலாம். லிக்விட் போல அந்த சாலிட் எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். புரியுதா? சோ அப்ப இது நம்ம ஹை டெம்பரேச்சர் ஹீட் பண்றதுனால ரொம்ப அதிக மெல்டிங் பாயிண்ட் உள்ள மெட்டலை இதுல எடுத்துக்க முடியாது. எந்த மெட்டலுக்குலாம் மெல்டிங் பாயிண்ட் கம்மியா இருக்கோ அந்த மெட்டல் மட்டும் தான் இதுல எடுத்துக்கலாம். எந்த மெட்டலுக்குலாம் மெல்டிங் பாயிண்ட் கம்மியா இருக்கும் அப்படின்னா ஜிங்க், மெர்க்குரி, இந்த ரெண்டு மெட்டலுக்கு மெல்டிங் பாயிண்ட் கம்மி. அந்த மெட்டல் மட்டும் தான் இதுல டிஸ்டிலேஷன் மெத்தட்ல பண்ண முடியும். சரியா? சோ இத அப்படியே சின்ன சின்ன பாயிண்டா எழுதிக்கோங்க. லோ melting metals such as zinc and mercury are refined by this process. ஓகேவா? இது 1 மார்க் கேட்பாங்க, எந்தெந்த மெட்டல்ல ரிஃபைனிங் மெத்தட்ல நம்ம ரிஃபைன் பண்ண முடியும், அது டிஸ்டிலேஷன் மெத்தட்ல எந்தெந்த மெட்டலை ரிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க. என்னென்ன மெட்டல், ஜிங்க், மெர்க்குரி. புக்ல இது ரெண்டு எக்ஸாம்பிள் தான் கொடுத்திருக்காங்க, இத பாத்துக்கோங்க. அடுத்த லைன்ல in this method the crude metal is heated to vaporize and then condensed. During condensation low melting metals are condensed. அவ்வளவுதான். இந்த ப்ராசஸ் வந்து டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்தது ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா லிக்விவேஷன். ரிஃபைனிங்ல ரெண்டாவது மெத்தட் என்னது, லிக்விவேஷன். அது பேர்ல லிக்விவேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், சாலிடா இருக்கிறதா லிக்விடா மாத்துறது. இப்போ இதுல எந்த மாதிரியான மெட்டலை ரிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா லோ மெல்டிங் மெட்டல்ஸ்ல ஹை மெல்டிங் இம்பியூரிட்டிஸ் ஆச்சுன்னா லிக்விவேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம எடுக்கக்கூடிய நமக்கு தேவையான மெட்டலுக்கு மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய டேங்க்ல எடுத்து ஹீட் பண்ணுவாங்க. அந்த டேங்க் அதாவது வந்து ரெவர்பரேட்டரி ஃபர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபர்னஸ் வந்து ஒரு ஸ்லோப் மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த ஸ்லோப்போட டாப்ல இந்த பியூரிஃபை பண்ண வேண்டிய மெட்டலை வந்து ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணுவாங்க. அப்படி மெல்ட் பண்ணும் பொழுது
நமக்கு தேவையான மெட்டலுக்கு மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு இல்லையா, அப்ப எது ஃபர்ஸ்ட் மெல்ட் ஆகும்? இந்த லோ பாயிலிங் இருக்கிற மெல்டிங் இருக்கக்கூடிய நமக்கு தேவையான மெட்டல் மட்டும் தான் மெல்ட் ஆகும். அது மட்டும் மெல்ட் ஆகி இது அப்படியே ஸ்லோப் மாதிரி இருக்கிறதுனால அந்த ஸ்லோப் வழியா வடிச்சு கீழே இறங்கிட்டே இருக்கும். அப்ப அந்த லிக்விட தனியா கலெக்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. அப்போ இந்த ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கிற மெட்டல்ஸ் எல்லாம் அப்படியே மெல்ட் ஆகாம சாலிடாவே மேலே தங்கிடும். அப்ப நமக்கு தேவையான பியூர் மெட்டல் மட்டும் கிடைச்சிருது இல்லையா. இந்த மெத்தட் என்ன சொல்றோம்? லிக்விடேஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா? டிஸ்டிலேஷன்ல அந்த மெட்டல் வந்து கேசியஸ் ஸ்டேட் கொண்டு போறாங்க. ஆனா இதுல என்ன பண்றாங்க? லிக்விட் ஸ்டேட்டை வச்சு செப்பரேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். சோ இன் திஸ் மெத்தட் the impurities having high melting point are separated from low melting metals such as இதுல என்னென்ன இம்பைட் சொல்லலாம்னாக்கா டின். நம்ம ஏற்கனவே லோ மெல்டிங் மெட்டல் என்ன பார்த்தோம்? ஜிங்க் மெர்க்குரி பார்த்தோம்ல, அடிஷனலா என்ன வருது? டின். டின், ஜிங்க் and மெர்க்குரி. இந்த மூணு மெட்டல்ஸையும் இந்த லிக்விடேஷன் மெத்தட்ல நம்ம பியூரிஃபை பண்ணலாம். ஓகேவா? சரி, இதுல இருந்து பெருசா क्वेश्चन வராது. இது எந்த மெட்டல் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மெத்தட்ல என்ன பண்றோம்? ஒரு எவர்பரேட்டட் ஃபர்னஸ்ல டாப்ல ஒரு நம்ம பியூரிஃபை பண்ண வேண்டிய மெட்டலை ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும் பொழுது அந்த லோ மெல்டிங் இருக்கக்கூடிய மெட்டல் மட்டும் ஃபர்ஸ்ட் மெல்ட் ஆகி அந்த ஸ்லோப் வழியா கீழே இறங்குது. அங்க கீழே இருக்கக்கூடிய மெட்டல் நம்ம தனியா பிரிச்சு எடுத்துக்கிறோம். ஹை மெல்டிங் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் என்ன ஆயிடும்? that will left behind at the top of the furnace. சோ அது நமக்கு தனியா பிரிஞ்சிரும், பியூர் மெட்டல் தனியா கிடைச்சிரும். சரியா? இதான் process. அதுக்கு எழுதிக்க வேண்டாம், இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? சரி, இன்னைக்கு டாபிக்ல லாஸ்டா என்ன பார்க்க போறோம் அப்படினாக்கா எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங். இதோட எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங். இது ரொம்ப சிம்பிளான டாபிக். எலக்ட்ரோலைட்டிக் அப்படினா என்ன சொல்றாங்க? என்ன சொன்னா? மூணு நல்லா என்னது? எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங். சரி, முதல்ல இந்த எலக்ட்ரோலைட்ஸ் எலக்ட்ரோலைசிஸ் அடிக்கடி சொல்றேன் இல்லையா, அப்படியே நான் சொல்ல ஒரு சின்ன டயகிராம் போறேன், நீங்க போட்டுக்கோங்க, ஜஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க. பீக்கர்ல ஒரு பெரிய ஒரு வெசல் ஒன்று எடுத்துப்போம். சரியா? காலிடாங்க. இந்த மாதிரி ஒரு வெசல் ஒன்று எடுத்துக்கிறோம். இதுல என்ன பண்றோம்? எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா லிக்விட் ஸ்டேட்ல இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த லிக்விட இதுல ஊத்தி வச்சிருவாங்க. ஒரு பாதி அளவுக்கோ அல்லது கால் பங்கோ எவ்வளவு தூரம் நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு இதுல இந்த லிக்விட ஊத்தி வச்சிருவாங்க. இதுல இருக்கிற இந்த லிக்விடுக்கு தான் என்ன பேரு? எலக்ட்ரோலைட். இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த எலக்ட்ரோலைட்ல ரெண்டு மெட்டல் ராட் வைப்பாங்க. இது ஒரு மெட்டல் ராடு, இது ஒரு மெட்டல் ராடு. இந்த ரெண்டு மெட்டல் ராடு என்ன பண்ணுவாங்க? ஒரு பேட்டரி கூட கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டரி கூட கனெக்ட் பண்றாங்க. பேட்டரியில இந்த சிம்பிள் போடுறோம்ல, பேட்டரி சிம்பிள், இதுல லென்த்தா இருக்கிற லைன் என்னன்னு சொல்லுவோம்? பாசிட்டிவ்னு சொல்லுவோம். சின்னதா இருக்கிற லைன் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல கரண்ட், இந்த மெட்டல் ராட் இருக்குல்ல, இந்த மெட்டல் ராட்ல கரண்ட கொடுத்துட்டீங்கன்னா இதுக்கு என்ன பேர் சொல்லணும்னா எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்லணும். எலக்ட்ரோட் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, ஒரு மெட்டல் ராடோ அல்லது வயரோ அல்லது மெட்டல் ஸ்ட்ரிப்போ ஏதோ ஒரு கரண்ட கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் என்ன பேர் சொல்லுவோம்? எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த எலக்ட்ரோட நேரா போயிடலாம், நேரா நின்று பாரு, இதுதான் எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்ப இதுல கரண்ட பாஸ் பண்றோம் இல்லையா, இப்ப இதுல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய எலக்ட்ரோடுக்கு என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னாக்கா ஆனோட் அப்படின்னு சொல்லுவோம்.
எலக்ட்ரோலைசிஸ்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்டுக்கு என்ன பேரு? எலக்ட்ரோடுக்கு என்ன பேரு? ஆனோட். நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய எலக்ட்ரோடுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? கேத்தோட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இந்த எலக்ட்ரோலைட் ரிஃபைன்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேனே. இப்போ இதுல வந்துட்டு நான் சில்வர் வந்து ரிஃபைன் பண்ணணும்னு வச்சுக்கோ. என்கிட்ட சில்வர் இருக்கு, சில்வர் வந்து இம்பியூரா இருக்கு. அப்ப அந்த சில்வரை வந்து நான் என்ன பண்ணணும்? பியூரிஃபை பண்ணணும் இல்லையா? அப்ப அதை நான் பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா என்கிட்ட இம்பியூரா இருக்குல்ல ஒரு சில்வர், அதை வந்து ஆனோடா எடுத்துக்கணும். அப்ப ஆனோடுங்கிறது என்னது? இம்பியூர் சில்வர். ஆனோடு என்னது? இம்பியூர் சில்வர். கேத்தோடு என்ன எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா நான் எந்த மெட்டலை பியூரிஃபை பண்ண போறேன்? சில்வர் தானே பியூரிஃபை பண்ண போறேன். அந்த பியூர் சில்வரே கேத்தோட எடுத்துக்கணும். அப்ப இது என்னவா இருக்கணும்? பியூர் சில்வர். அப்ப இங்க இம்பியூர் சில்வர் எடுத்துக்கிறோம், இங்க என்ன பண்றோம்? பியூர் சில்வர் எடுத்துக்கிறோம். அபிஷேக் எழுதுற போட்டியா நடக்குது, நான் தான் சொல்றேன்ல. நான் அடுத்த எழுதுறது டைம் தரேன், ரெக்கார்ட் போட்டுக்கிறதுனால அடுத்து முடிச்சுட்டு எழுதுறது டைம் தரேன்னு சொன்னேன். சரில பாருங்க, இங்க இம்பியூர் சில்வர் ஆனோடா எடுத்துக்கிட்டோம், பியூர் சில்வர் என்ன எடுத்துக்கிட்டோம்? கேத்தோடா எடுத்துக்கிட்டோம். இந்த எலக்ட்ரோலைட் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம எந்த மெட்டலை பியூரிஃபை பண்ண போறோமோ அந்த மெட்டல் இருக்கக்கூடிய ஒரு சால்ட் தான் நம்ம என்ன எடுத்துக்கணும்? எலக்ட்ரோலைட்டா எடுத்துக்கணும். அப்ப சில்வர் இருக்கக்கூடிய சால்ட் ரொம்ப காமனான சால்ட் என்ன அப்படின்னா சில்வர் நைட்ரேட் எடுத்துக்கலாம். சில்வர் நைட்ரேட்டா வாட்டரை டிசால்வ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதான் நம்ம எலக்ட்ரோலைட்டா எடுத்துக்கணும். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா acidified silver nitrate solution. Acidified silver nitrate solution. இங்க என்ன எடுத்துக்கிறேன்? எலக்ட்ரோலைட்டா எடுத்துக்கிறேன். இப்போ இதுல நான் கரண்ட பாஸ் பண்றேன்ல, கரண்ட பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதுல இம்பியூரிட்டிஸ் எல்லாம் கலந்துருக்குல்ல, அந்த இம்பியூரிட்டிஸ் இதுலயே தான் இருக்கும். இதுல இருந்து எது மட்டும் வெளில வரும் அப்படின்னாக்கா Ag+ மட்டும் வெளில வரும். எதுல? இந்த இம்பியூர் சில்வர் இருக்குல்ல, இதுல இருந்து சில்வர் அயான்ஸ் மட்டும் எங்க வந்து கரையும்? இந்த எலக்ட்ரோலைட்ல வந்து கரையும். இந்த எலக்ட்ரோலைட்ல சில்வர் வந்து கரையும் பொழுது சில்வருடைய கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும்? அதிகமாகுமா? அப்ப சில்வருடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கும் பொழுது இதுல எக்ஸஸா இருக்கிற சில்வர் என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த கேத்தோட் மேல போய் டெபாசிட் ஆகும். எங்க டெபாசிட் ஆகும்? கேத்தோட் மேல டெபாசிட் ஆகும். இங்க பாருங்க, இங்க நான் எடுத்துக்கிட்டது இம்பியூர் சில்வர். இந்த சொல்யூஷன்ல இருக்கிறது என்னது? சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். அப்ப இந்த சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன்ல என்னென்ன இருக்கும்? Ag+ ஒன்னு இருக்கும், NO3- அப்படின்னு ஒன்னு இருக்கும் இல்லையா? Ag+ இருக்கும், NO3- இருக்கும். அப்ப இங்க 10 Ag+ இருக்கும், 10 NO3- இருக்கும். அப்போ பிளஸும் மைனஸும் இங்க ஈக்குவலா இருக்கு. இப்ப நான் கரண்ட பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா இந்த எலக்ட்ரான்ல இருக்கிற சில்வர் கரண்ட் எங்க வருது? சொல்யூஷன் உள்ளார வருதா? ஆல்ரெடி பாசிட்டிவ் நெகட்டிவ் ஈக்குவலா இருந்துச்சு. இப்போ இதுல இருந்து சில்வர் பிளஸ் அயான்ஸ் இந்த சொல்யூஷனுக்கு வரும் பொழுது பாசிட்டிவ் அயானோட கவுண்ட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. ஆல்ரெடி இங்க 10 Ag+, 10 NO3- இருந்தது. இப்போ இதுல இருந்து ஒரு Ag+ வந்துச்சுன்னா 11 Ag+, 10 NO3- தான் இருக்கும். அப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸ்ட்ராவா இருக்குல்ல, அந்த ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கேத்தோட்ல வந்து டெபாசிட் ஆகும். ஆல்ரெடி இங்க பியூர் சில்வர் தான் எடுத்திருக்கோம். அப்ப இதுல டெபாசிட் ஆகுறது என்னது? சில்வர் தான் டெபாசிட் ஆகுது. அப்ப இங்க இருந்து எவ்வளவு சில்வர் கரைஞ்சு உள்ளார வருதோ அதே அளவு சில்வர் எங்க டெபாசிட் ஆகும்? கேத்தோட்ல டெபாசிட் ஆகும். அப்ப இந்த ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சில்வரை நீங்க தனியா எடுத்துக்க வேண்டியதுதான். அப்ப நமக்கு தேவையான சில்வர் ஃபுல்லா என்ன ஆயிடும்? இதுல டெபாசிட் ஆயிடும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன சொல்றோம்? எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் அப்படின்னு சொல்றோம். புரியுதா அந்த மெத்தடு? எலக்ட்ரோலைசிஸ் எப்படி பண்றாங்க? இந்த மெத்தட்ல தான் நம்ம கவரிங் நகைலாம் போடுறோம்ல, அந்த கவரிங் நகைக்கெல்லாம் இந்த மெத்தட்ல என்ன பண்ணுவாங்க? கோல்டு கோட்டிங் கொடுப்பாங்க. கவரிங் வந்து நீங்க நல்ல குவாலிட்டியான கவரிங் வாங்குனீங்க அப்படின்னா அதுல வெரி தின் லேயரா கோல்டு கோட்டிங் இருக்கும். அந்த கோல்டு கோட்டிங் எப்படி கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் தான் கொடுப்பாங்க. இதுல கோல்டு குளோரைடு சொல்யூஷன் எடுத்துப்பாங்க. இங்க காப்பர் வச்சிருவாங்க. நீங்க எந்த நகையை வந்து பிளேட்டிங் பண்ணணுமோ அந்த நகையை இங்க பிளேஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்து நெகட்டிவ் டெர்மினல் அந்த நகை கூட கனெக்ட் பண்ணிடுவாங்க. பாசிட்டிவ் டெர்மினல்ல பியூர் கோல்ட கனெக்ட் பண்ணிடுவாங்க. கனெக்ட் பண்ணிட்டா நீங்க கரண்ட பாஸ் பண்ணும் பொழுது இந்த கோல்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு எதுல டெபாசிட் ஆகும்? காப்பர் மேல போய் டெபாசிட் ஆகும். சோ நகை நமக்கு பாக்குறது கோல்டு மாதிரியே தெரியும். அது வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமா இருக்கக்கூடிய கோல்டுல அந்த கவரிங் நகையில இந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுக்கு பேர் தான் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங். இந்த மெத்தட்ல அது பண்ணுவாங்க. அதுக்கு பேர் எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெத்தடுக்கு என்ன பேரு? எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ இதுல சென்டென்ஸ் மட்டும் எழுதிக்கோ. இதுல ஆனோட் என்ன எடுத்துப்போம்?
இம்பியூர் மெட்டல், எந்த மெட்டல் நம்ம பியூரிஃபை பண்ணணுமோ அந்த மெட்டல் இம்பியூர் ஃபார்ம்ல எடுத்துக்கிறோம். கேத்தோட் என்ன வரும்? பியூர் மெட்டல். எலக்ட்ரோலைட் என்ன வரும்? வெரி குட். Salt containing the metal of interest. மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. எனக்கு எந்த மெட்டல் தேவையோ அந்த மெட்டல் என்ன இருக்கணும்? அந்த சால்ட்ல இருக்கணும். இப்ப எனக்கு சில்வர் தேவை அப்படின்னா அது என்ன சால்ட் இருக்கணும்? அந்த சால்ட்ல என்ன இருக்கணும்? சில்வர் இருக்கணும். அது நீங்க சில்வர் குளோரைடா எடுத்துக்கலாம் அல்லது சில்வர் நைட்ரேட்டா வேணாலும் எடுத்துக்கலாம். சரியா? அடுத்தது during the electrolysis, the pure metal from the impure anode dissolves into solution. The same amount of metal is deposited over cathode. அவ்வளவுதான். இந்த லைன் எங்க போகுது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில்வர் எடுத்துக்கிறோம்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிள் சில்வர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆனோட்ல சில்வர் என்ன ஆகும்? ஆக்சிடைஸ் ஆகுமா? அப்ப ஆக்சிடைஸ் ஆகும்போது என்ன பண்ணும்? ஏஜி பிளஸ்ஸா மாதிரி ஒரு எலக்ட்ரானை கொடுத்துரும். அதே கேத்தோட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த ஏஜி பிளஸ் எலக்ட்ரான் எடுத்துட்டு என்னவா மாறிடும்? சில்வரா டெபாசிட் ஆயிடும். சோ இதுதான் வந்துட்டு எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் அப்படின்னு சொல்றோம். லாஸ்ட் பாயிண்ட், the impurities such as electropositive metals deposited at the anode called as anode mud. இல்ல தேவையில்லாத இம்பியூரிட்டிஸ் இருந்து இல்லையா, அதெல்லாம் எங்கேயே தங்கிடும்? ஆனோட்லயே அப்படியே டெபாசிட் ஆகும். ஆனோட்லயே இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம்? ஆனோட் மட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனோட் மட்னா என்னது? தேவையில்லாத சேது தகுதியெல்லாம் மட்டும் சொல்லுவாங்க. அது மாதிரி தேவையில்லாத பொருளை எங்க தங்கிடும்? ஆனோட்லயே தங்கிடும். அதுக்கு என்ன பேர் சொல்றோம்? ஆனோட் மட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சரி.